தாவேக்கா ஆட்சிக்கு எதிராக பேசுகிறவங்க எல்லாம் கைது பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க அவங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது கைஸ். தாவேக்கா ஆட்சி வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய வாய்கள்லாம் வந்து நிறையா இருக்குது. அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் மேலுமே இது வரைக்கும் கை வச்சது கிடையாது. இன்றைக்கி வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொதுமக்கள் சூழ ஒரு மேடையில் ஒரு பொது மேடையில் நின்று பேசும்போது முதலமைச்சர் அவர்களை ரொம்ப கேவலமாக தரக்குறைவாக பேசியிருக்கான். என்ன பேசினா அப்படின்றது நீங்கள் பார்த்துக்கோங்க. பாவமே என்னை மாட்டி விட்டுட்டீங்களாடா அப்படின்னு அவன் கெஞ்சுற வேலைய நம்ம வந்து மாட்டிக்கிட்டோமே. நம்ம எப்படி ஜாலியா நடிகையோட வீட்டுல ஜாலியா இருந்தோம், நம்மளை கொண்டு மாட்டி விட்டாங்களே, உட்கார வச்சுட்டாங்களே. பார்த்துட்டு அப்புறமா வந்து இந்த கைது நடவடிக்கை வந்து சரியாக தப்பா அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு முதல்வர் அவர்கள் வந்து ஒரு ஆதாரமற்ற முறையில் வந்து விமர்சிப்பது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தப்பு. அதுவும் வந்து இந்த மாதிரியான ஒரு மூத்த தலைவர்களே வந்து பண்ணிட்டு இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடத்துக்குரியது. இப்போ இவர்களே பண்ணுறாங்க. அதாவது வந்து ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு. என்ன பேசினாரு? பர்சனல் அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாரு. சட்டமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு சட்டமன்றத்துலேருந்து திருச்சி ஓடி வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டரில் வந்து ட்வீட் போட்டார். கணவனை தேடியா மனைவி செங்கல்பட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டார். அங்கே வச்சு தான் பர்சனல் அட்டாக். அதை தொடர்ந்து இவங்க கட்சியில் இருக்க தொண்டர்களிருந்து தலைவர்கள் வரைக்கும் எல்லாருமே வந்து விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டுமே வந்து விமர்சிச்சுட்டு இருக்கக்கூடிய இவங்களால் நிர்வாகத்தை வந்து இவங்களால் விமர்சிக்க முடியல. விமர்சிக்கிறதுக்கு துப்பம் இல்லை. ஏன்னா நிர்வாகம் வந்து அந்த அளவுக்கு வந்து அமோகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றது வந்து இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக வந்து இன்றைக்கி திகழ்ந்துட்டு இருக்காங்க. விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் வந்து எடுத்து விமர்சிச்சுட்டு இருக்கக்கூடிய இவங்க விஜய் அவர்களுடைய நிர்வாகத்தை வந்து ஏன் அவங்களால விமர்சிக்க முடியல? சட்டம் ஒழுங்கு தாண்டி இவங்களால வேறு என்ன விமர்சனத்தை வந்து தாவேக்கா ஆட்சியின் மீது வச்சிட முடியும்? அப்போ வந்து இவங்களுக்கு வேறு எந்த துப்புமே கிடையாது. எல்லாமே வந்து அமோகமாக செயல்பட்டு கொண்டிருக்கு. விஜய் அவர்கள் வந்து பர்சனல் அட்டாக் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், முன்னாடி 2 கட்சி ஆணிட்டு இருந்தது அவங்க இந்த மாதிரி தான் பண்ணாங்களா? ஆட்சிக்கு எதிராக பேசணும்னா வந்து அரெஸ்ட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆட்சிக்கு எதிராக பேசணும் அரெஸ்ட் பண்ணல. இவங்க ஆட்சியாளர்களுடைய ஃபேமிலியையும் ஆட்சியாளக்கூடியவங்களுடைய கடந்த காலத்தையுமே வந்து ரொம்ப தப்பாக வந்து இல்லாத பொருளாதாரம் வந்து எடுத்து வச்சு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ இது வந்து நாளைக்கு ஒரு முன்னுதாரணம் ஆகிடக்கூடாது. இது வந்து யாருமே இதை வந்து பொதுமக்களுமே வந்து கையில் எடுத்துட்டு முதல்வர் அவர்களை என்ன வேணாலும் விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரும் விமர்சிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான முன்னெடுக்கை வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காரு.